இந்த உறவுகளில் என்ன வரும்னா சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். இட் ஜஸ்ட் ஹவ் இட் இஸ். இது வந்து கண்டிப்பாக அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் வரும்போது எல்லாருமே நமக்கு ஏற்றபடி இருக்கவே வேண்டாம். நம்ம ஒரு குடும்பத்தில் 20 வருஷம் வாழ்ந்திருப்போம். அதில் இருக்கிற சுமூகமான உறவு அடுத்த குடும்பத்தோட இணையும் போது என்ன பண்ணாது, வராது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தோட ஆட்டிடியூட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க பேச்சு வழக்கு வித்தியாசமாக இருக்கும். அவங்க சொல்கிற காரியங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க பிரச்சனைகளை கையாளுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்க எதை பெருசுப்படுத்துறாங்க, எதை சாதாரணமாக எடுக்கிறாங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் வேற மாதிரி செஞ்சுருப்பாங்க, இங்கே பார்த்தா வேற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் இதெல்லாம் யோசிக்க கூட மாட்டாங்க, இதெல்லாம் பேச கூட மாட்டாங்க, பெருசுப்படுத்தவே மாட்டாங்க. அங்கே அது பெரிய காரியமாக டிஸ்கஸ் பண்ணி பல நாட்களாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சொன்னதை கூட மறந்துட்டு அவங்க பாட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருப்பாங்க. இதை கேட்டவனுக்கு தான் பத்திட்டு எரியும், இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. நீங்கள் போய் அதை போய் கேட்க போனீங்கன்னா, இதுக்கா கோச்சிக்கிட்டீங்க, நாங்கள்லாம் இப்படி தான் ஒருத்தரை பேசிக்குவோன்னு வாங்க. இப்படி தான் பேசிக்குவீங்களா? இதை நினச்சி தான் 4 நாள் தூங்கலையா, நான் 3 நாள் உபவாச ஜபம் இருந்திருக்கேன், கொலவெறிக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு இவர் துடிப்பார். அவங்க ரொம்ப கூலாக இருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு சர்வசாதாரணம். சொல்றது புரியுது நினைக்கிறேன். நிறைய பேர் சீக்கிரத்தை பார்த்தா அதெல்லாம் எங்கள் கதையெல்லாம் வெளியே விடுறீங்க பாஸ்டர்ன்ற மாதிரி இல்லையா? இது சகஜம். இது நம்ம குடும்பங்களில் செய்கிற ஒரு காரியம் அந்த குடும்பத்தில் சாதாரணமாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் செய்யாத காரியம் அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும். தட் இஸ் ஹவ் இட் இஸ் இல்லையா? இதில் வந்து உரசல்கள் வர ஆரம்பிக்கும்.